க்யூட்டான இந்த பாட் பிளான் கேக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பேப்பர் கப் எடுத்துக்கோங்க. அடுத்து டார்க் சாக்லேட்டை மெல்ட் பண்ணிக்கலாம். இப்போ பேப்பர் கப்போட டாப்பில் உள்ள அந்த கார்னர்ஸை கட் பண்ணி எடுத்துருக்கேன். மெல்ட் பண்ணி வச்சுருந்த டார்க் சாக்லேட்டை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிக்கோங்க. கப் ஃபுல்லாக சாக்லேட்டை கவர் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் எக்ஸஸாக இருக்கிற சாக்லேட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணி எடுத்துக்கலாம். செகண்ட் கோட்டிங் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் பேப்பர் கப்லேருந்து நம்மளால் ஈஸியாக சாக்லேட் கப்பை ரிமூவ் பண்ண முடியும். சாக்லேட் ஸ்பஞ்ச் கேக் ரெடி பண்ணி அது அந்த கப்புக்கு ஏற்றது மாதிரி சைஸில் கட் பண்ணியிருக்கேன். இப்போது பேப்பர் கப்லேருந்து சாக்லேட் கப்பை ரிமூவ் பண்ணியிருக்கேன். 2 கோட்டிங் சாக்லேட் கொடுத்ததுனால நம்மளால் ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியும். இப்போ உள்ள ஃபில்லிங்ஸ்க்கு வந்து சாக்லேட் கெனாஷ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு கப்புக்கு வந்து சாக்லேட் மூஸ் க்ரீம் யூஸ் பண்ணியிருக்கேன். பேக்கிங் ரிலேட்டட் வீடியோஸ் நம்ம சேனலில் நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. பேலன்ஸ் இருக்கிற சாக்லேட் ஸ்பஞ்சை வந்து கொஞ்சமாக மிக்சியில் க்ரஷ் பண்ணிவிட்டு டாப்பில் சாண்ட் போல் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ புதினா லீவ்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃப்ளவர்ஸ் கூட வச்சுக்கலாம். ஹேவ் ஃபன் வித் யுவர் ஃபேமிலி.